ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சிட்டே இருக்குது. சென்னையில் புயல் மழை, அங்கேயும் அதிக மழை. எங்கள் ஊர்லேயும் மழை தான். மதியந்து லேசான மழை தான். மழை பெஞ்சிட்ருக்குது. ஈவினிங் டைம்லையா காரப்பொரி சாப்பிட்லான்னு சொல்லி பொரி வாங்கிட்டு வந்துச்சு. கேரட்டு வெங்காயம்லாம் போட்டு செய்யலாம். லைட்டாக தேங்காய் ஊற்றி பொரி கொஞ்சம் நம்த்த மாதிரி இருக்குது. ரொம்ப கிறிஸ்பாக இல்லை. அதனால் இந்த சூட்டில் வதக்கலாம் அப்படின்னு சொல்லி வறுத்துக்கலான்னு. பூண்டை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா சாப்பிட நல்லாயிருக்கும். பொரிச்சு எடுத்துகிட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு பொரியை வறுத்து எடுத்துடலாம். பூண்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நான் இந்த காரப்பொரி எங்கே சாப்பிடுவேன்னா திருவண்ணாமலை. பாருங்கள், பூண்டு நல்லா வறுத்து எடுத்துட்டோம். எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதிலே கூட பொரி போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு பொரி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த சூட்லேயே ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக சூடாக இருந்தால் போதும். மியூட்டில் வச்சுட்டு ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு பொரி நல்லா வறுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் காராஸ் போட்டுக்கலாம். வீட்டில் என்ன இருக்கோ அது மட்டும் போடுறோம். மிளகாத்தூள் இது ரொம்ப காரமானது, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். கிரிவலம் முடிச்சுட்டு வரும்போது காரப்பொரி வாங்கி சாப்பிட்டு வருவோம். ஏன்னா முடிக்கும்போது நைட் ஆகிடுது இல்லையா, தூக்கம் வராமல் இருக்கும் இது சாப்பிட்டோம்னா. ஏன்னா நல்லா காரமாக போட்டு தருவாங்க, புளிப்பாக காரமாக. அதை சாப்பிட்டாவே நமக்கு தூக்கம் போயிடும். அதனால் கண்டிப்பாக கிரிவலம் முடிச்சுட்டு வரும்போது வாங்கி சாப்பிடுவோம். நான் இதை இப்போ மலைக்கு செஞ்சு சாப்பிட்றோம். கேரட் நிறைய போட்டு தரலாச்சு. நான் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது நல்லா இருந்தது டேஸ்ட்டாக. கொஞ்சம் போக போக பல் வலி எடுத்துக்கிச்சு, வாயெலாம் வலிக்குது, கடிக்க முடியாது. அது அந்த ஈரம் பட பொரியெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காரப்பொரி. தம்பி பையன் சாப்பிட்டு நல்லாயிருக்கு சொன்னான்.